ஓஹரா விநாயகர் துதி. தோலோடு நூலிழை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செல்வே மால் போய் விம்ம மாடே மருகிலாவிய மைந்த சொல்லாய் செயல்புல்கு தல்வயல் சோலை சூழ்ந்த தீர்க்குள் செங்காட்டங் குடியதனுள் கால் புல்கு ஆடும் கணபதீச்சரம் காமுரவே முருகாசரணம். எண் 33 வாதினை அடர்ந்த. தானதனதந்த 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 தனதான தானதனதந்த 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 வாயினை அடர்ந்த வேல் விழிய தங்கள் மயமதொழிந்து தெளியேனே வாதினை அடர்ந்து வேல் விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியே மாமலர்கள் மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே வாதினை அடர்ந்து வேல் விழி மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே ஆதியோடு மல்தமாகிய நலங்களாறு முகமென்று தெரியேனே ஆதியோடு மந்தமாகிய நலங்களாறு முகமென்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமயில் என்பதறியேனே ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமயில் என்பதறியேனே ஆடுமயில் என்பதறியேனே ஆடுமயில் என்பதறியேனே நாதமுடுவில்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாதமுடுவில்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது என ஆழ்வாய் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்று சோகமது என ஆழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருமாளே. பிரகாசனம். பிரகாசனம். இந்த திருப்பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் சோலைமலையிலே அருளி செய்கின்றார். இந்த சோலைமலை என்பது முருகப்பெருமானுக்குரிய 6வது படைவீடாக கருதப்படும். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திலே திருமாலிரு சோலை என்று அழைக்கக்கூடிய பழமையான பகுதியாக விளங்குவது இந்த அழகர் மலை சோலைமலை. அந்த சோலைமலையிலே எழுந்தள்ளிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி துதித்து இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கிறார். பாடலுக்கான விளக்கம்: வாதினை அடர்ந்த வேள் விழியர் தங்கள் மாயமது ஒளிந்து தெளியனே என்று கேட்பார். வாதுனா வம்பு செய்யக்கூடியதையே தங்கள் கண்களிலே வைத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது வாதம் செய்வது, வம்பு இழுப்பது போன்ற அவர்களுடைய கண்கள் இருக்குமா. ஊமையாக சொல்றாங்க. வேள் விழியர்கள் என்றால் அந்த வேலை போன்ற கண்களை உடையவர். அந்த கண்களானது வாது செய்வதற்கு அழைப்பது போன்று அவ்வளவு வன்மையான நிலையிலே இருக்கும்.
மாயமது ஒளிந்து தெளியன் என்றால் அவர்கள் மயக்கத்தினை தருவார்கள். அதிலே வீழ்ந்து நான் தெளிவு பெறாமல் இருக்கின்றேன். மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியனேன்னு கேட்கிறார். நல்ல மலர்களால் மாலையை தொடுத்து மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்துனா நல்ல சிறப்பான மலர்களால் இறைவனுக்கு எப்போ நாம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டிற்கு உகந்த மலர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அழுகிய நிலையில் உள்ள மலர்களை எல்லாம் இறைவனுடைய வழிபாட்டிற்கு நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சிறப்பான மலர்களை நாம் பறித்து இறைவனுக்கு பூமாலை புனைந்தேற்றி வழிபாடு பண்ணணும். அப்படி மாமலர்கள் நல்ல மலர்களால் மாலையை தொடுத்து மாபதம் அணிந்து பணியேன் கேட்கிறார். உன்னுடைய சீரிய திருவடிகளில் சோற்றி நான் பணியவில்லை. ஆதியோடு மந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆதினா முதல், முதல் தொடங்கி அந்தம்னா இறுதி, இறுதி வரை உள்ள சகல நலன்களும் ஆறுமுகம்தான் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆணி தனிமந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியே. அந்த ஒப்பற்ற ஓங்கார மந்திரத்தின் ரூப நிலை அதான் ஆன தனி மந்திரன். மந்திரம் என்பது இங்கே ஓங்கார மந்திரத்தை குறிக்கும். அந்த ஓங்கார மந்திரத்தினுடைய ரூப நிலை, அந்த சொரூப நிலையை நான் அறியாதவனாக இருக்கிறேன். அது ஆடுகின்ற நிலையில் உள்ள மயில். ஓங்காரத்துக்கு ஊமையாக இங்கே மயிலை சொல்றார். மயில் என்பதை நான் அறியவில்லை. நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நான் நிலம் அடைந்து திரிவேன். நாதமும் விந்துவும் சேர உடலாகியது இந்த பூத உடம்பு. இந்த உடம்புல நானிலம் என்றால் இந்த உலகம் முழுவதும் நான் அலைந்து திரிகின்றேன். நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு, இது குண்டலினி யோக பயில்றவங்களுக்கு தெரியும். அதுல பிராண வாயுவை அடக்கி 6வது நிலையாக இருக்கக்கூடிய ஆக்ஞாஸ்தானம் அதுல நிறுத்தக்கூடிய அந்த அமிர்தத்தை காணக்கூடிய அந்த தரிசன நிகழ்வை கேட்கிறேன். நாடி அதில் நின்று தொழுவேனை. விருப்பமுற்று அந்த நிலையிலே நின்று நான் தொழவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய். நான் யோக நிலையெல்லாம் பயின்று குண்டலினி முதலிய பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு அந்த ஆக்ஞா சக்கரத்திலே சதாசிவ நிலையை கண்டு நான் தரிசிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன். அந்த ஞான ஒளியை உணர்கின்ற சிவ வாழ்வு என்ன என்பதை எனக்கு அறிவித்து என்னை தந்து ஆழ்வாயின்னு கேட்கிறார். அது அகம் என்றால் இங்கே உள்ளத்தை குறிக்கும். என்னுடைய மனத்தின் கண் அது என்ன நிலை என்பதை அறிந்து கொள்வதற்கு நீ எனக்கு அருள வேண்டும். சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளை சூரர்கள் குலத்தை வெற்றி போட்டு அவர்கள் முழுவதையும் அழித்தொழித்த பெருமான் இந்த பழமுதிர் சோலை மலையிலே எழுந்தொழி இருக்கிறான். ஆறுமுகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துற. ஆறுமுகம் தத்துவார்த்தமான நிலைங்கள். ஊ எல்லாம் மகார வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. உமா என்றே குறிக்கும். இது நாபவிந்து சக்திகள் இவற்றெல்லாம் உட்பவித்துத்தான் இந்த உடலானது வருது. அந்த குண்டலினி யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே நாகம் அணிகின்ற நாத நிலைன்னு சொன்னேன். அதை ஒரு பாம்புக்கு ஊமையாக சொல்லுவாங்க. அந்த மருத்துவருடைய குறியீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பாம்பு இணைந்தது போல இருக்கு. அது போல இந்த உடலிலேயே சக்கரங்கள் இயங்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம், துவாதசாந்தம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. அதாவது கொப்புளுக்கும் கீழே அரை அங்குலம் அடியில இருக்கும். புதம், கொப்புள், மணிபூரகம் மேல்வயிறு, அநாகத இருதயம், விசுத்தி கழுத்துல இருக்கும், ஆக்ஞா புருவ நடுவுல இருக்கும். அதனாலதான் இந்த 2 புருவத்துக்கு நடுவுல பொட்டு வைக்கிறது. இது நல்ல எதிர்ப்பாற்றல் நிறைந்த இடம். இந்த இடத்துல சக்கரை இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல 2 புருவத்துக்கு இடையில பொட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லது. அந்த சக்கரத்துக்கு எல்லாம் வரும். துவாதசாந்தம் என்பது கபாலத்தின் மேலே இருக்கு. இந்த தாமரை எல்லாம் ஓமை சொல்லுவாங்க. 4 இதழ் தாமரை, 6 இதழ் தாமரை, 10 இதழ் தாமரை, 12 இதழ் தாமரை, 16 இதழ் தாமரை, 3 இதழ் தாமரை, 1008 இதழ் தாமரை. இதுக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு அக்ஷரம் எழுத்து இருக்கு. மூலாதாரத்துக்கு ஓம், சுவாதிஷ்டானத்துக்கு நகாரம், மணிபூரகத்துக்கு மகாரம், அநாகதத்துக்கு சிகாரம், விசுத்திக்கு வகாரம், ஆக்ஞாவுக்கு யகாரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலம் இருக்குது. அதாவது மூலாதாரத்துக்கு திருவாரூர் சொல்லுவாங்க, சுவாதிஷ்டானத்துக்கு
திருவானைக்காவல் சொல்லுவாங்க, மணிபூரகத்துக்கு திருவண்ணாமலை, அநாகதத்துக்கு சிதம்பரம், விசுத்திக்கு திருக்காலத்தி, ஆக்கைக்கு காசி வாரணாசி, சுவாதசாந்தத்துக்கு மதுரையை சொல்லுவாங்க. குமர ஒருவரே சொல்லுவாங்க. சுவாதசாந்த பெருவழியில் மூல பரஞான துடித்த முழு முதலே முத்தம் தருகவே, முக்கர் சுடருக்கு விருந்திடு மும்முளையால் முத்தம் தருகவேன்னு குமர ஒருவர் பதிவு பண்றார். ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்கும். மூலாதாரத்துக்கு நாயக பெருமான், சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மதேவர், மணிபுரகத்துக்கு திருமால், அநாகதத்துக்கு ருத்திரன், விசுத்திக்கு மகேஸ்வரன், ஆக்ஞைக்கு சதாசிவன், அந்த சுவாதசாந்த பிரமரந்திரம் அதுக்கு சிவசக்தியினுடைய ஐக்கியம். இதுலதான் ஒரு ஆன்மாவினுடைய உயிரானது அந்த 1008 தாமரைகள் நிறைந்த அந்த இறைவனுடைய மேலான மேல் வெளியை அடையும். அந்த குண்டலினியாக ஓடும் பிராண வாயுவை அடக்கி 6வது நிலையில இருக்கும் பொழுது புருவ நடுவிலே அந்த அமிர்தமானது தோன்றி சதாசிவ நிலையை ஒரு ஆன்மா பெறும். அதை இங்க சொல்றார். நாகமணி என்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. அந்த நிலையில நான் நின்று தொழ விரும்பவில்லைன்னு சுவாமி சொல்ற. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வுதான் சிவம், அதுவே எனக்கு மேலான நிலை என்று நீ அருளினாய். சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய் சூரர் உளம் என்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளை. சோலைமலையில் இருக்கக்கூடிய பெருமான் தன் நிலையை எல்லாம் ஆன்மாக்களுக்கு உணர்த்தி ஆறுமுக பொருளாக விளங்கக்கூடிய சுவாமி முத்திதனை நண்பர்களுக்கு அருளை செய்வான் என்பது பாடலுடைய மைய கருத்து. மாதர்கள் மயிலிலிருந்து தப்பி நல்ல மலர்களால் மாலை தொடுத்து உன்னுடைய சீரிய அடியனை தொழுது பணிய வேண்டும் சொல்லி எல்லா நலன்களும் தரக்கூடிய பெருமான் ஆறுமுகம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆறுமுக பெருமான் ஒப்பற்ற ஓம்காரமாகிய நாதப்பொருளாக விளங்குகின்றான். அந்த நாதப்பொருளுக்கு ஓமையாகத்தான் ஆடுகின்ற மயிலை சொன்னார். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட ஆடு மயில் என்பது அறியேனே. அந்த ஓங்கார வடிவத்தின் சொரூபத்தின் வெளிப்பாடாக நமக்கு மயிலை ஊமையாக சொல்லுகின்றார். நாதமும் விந்தும் சேர்ந்த இந்த உடல், இந்த உலகம் முழுவதும் அலைந்து திரிகின்றேன். குண்டலினி யோகம் முதலியவையெல்லாம் பயின்று ஆக்கியா சக்கரத்திலே அமுத துளியை நிறுத்தி நான் முயற்சி அடைய விரும்பவில்லை. இதனாலும் உன்னுடைய ஜோதி வடிவான உருவுதான் சிவ வாழ்வு. அந்த சிவ வாழ்வினை நீ எனக்கு தந்து ஆழ்வாய் என்று வேண்டுகின்றார். பழமுதிர் சோலையில் மேவும் பெருமாளை. முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பக்க எண் 34, ஈனமிகு துலப்பிரவி. தான தன 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 தான தான தன 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 தான தான தன 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 தான தான தன 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 தான. ஈனமிகு துலபிரவி அணுகாதே யானமுன கடிமையன வகையாக ஞான அருட்டனை அருளி வினை தீர ஞான மகட்சிய கருணை புரிவாயே. ஈனமிகு துலபிரவி அணுகாதே யானமுன கடிமையன வகையாக ஞான அருட்டனை அருள் வினை தீர ஞான மகட்சிய கருணை புரிவாயே. ஞானதவத்தினின் மிகுதி பெறுவோனே சாரதியுத்தமிதுணைவ முருகோனே ஆனதிருப்பதிகமருளிலையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. தானதவத்தின் மிகுதி பெறுவோனே சாரதியுத்தமிதுணைவ முருகோனே ஆனதிருப்பதிகமருளிலையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே. முருகாசரணம். சரணம். நம்ம ஒவ்வொரு படைவீடாக பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில இந்த 37வது பாடல் 6 திருப்பதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருடையது. 6 திருப்பதி என்றால் 6 படை வீட்டினை குறித்து பொதுவாக வைத்து பாடுவது இது. 6 திருப்பதி, 6 படை வீடுகளையும் வைத்து பாடுவது.
இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி என்று சொல்லும் போது ஈனம் மிகுத்துள்ள பிறவி, இதனை நீ அணுகாது. நான் உனக்கு அடிமையென வகையிலே நான் இருக்கிறேன். இழிவை தரக்கூடியது இந்த பிறப்பு. இந்த பிறப்பு நான் அடையும் வழியை நீ எனக்கு செய்யக்கூடாது. அந்த பிறப்பினை நான் அணுகாதபடி நான் உனக்கு அடிமையாக இருக்கத்தான் விரும்புறேன்னு சொல்றார். ஆக நான் உனக்கு என்னைக்குமே அடிமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற ஞான அருள் தனையருளி நீ மெய்ஞான அருளை எனக்கு புரிய வேண்டும். வினை தீர என்னுடைய வினைகள் முழுவதையும் நீ தீர்க்க வேண்டும். நாணம் அகற்றிய கருணை புரிவாயே. நாணம்னா வெக்கம்னு பொருள் தமிழ்ல. இந்த நாணம்ன்றது அருமையான வார்த்தை. அச்சம், நாணும், மடனும் பெண்களுக்குரிய இலக்கணமாக நமக்கு சொல்லப்படும். இந்த நாணம் என்பது வெக்கம். ஆக வள்ளியிடத்திலே வெக்கத்தை விட்டு வலிய சென்று அவளை ஆட்கொண்டது போல நாணத்தை நீக்கி நீயே கருணை புரியும். எப்படி சொல்றாங்கன்னு பாரு. முருகா, வெக்கமா இருக்கா? வெக்கத்தை விட்டுட்டு எனக்கு நீ அருள் செய்யன்னு கேட்கிறார். ஆக தவத்தினால், எந்த தவத்தினால்? தான தவத்தினால் மிகுதி பெறுவன் அடியார்கள். அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க? தானத்திலும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மைகளிலும் தவத்திலும் இறைவனை உணர்ந்து மேன்மை பெற நின்ற நிலையிலும் அவர்கள் உயர்ந்த நிலையை பெறுவார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பினை பெற்ற சுவாமி சாரதி உத்தமி துணைவா முருகோனே. சாரதினா இங்கே சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவியாம் உத்தமியின் சகோதரனேன்னு கேட்கும். இங்கே உத்தமி சகோதரன் என்ன சொல்ல, முருகனுக்கு பிரம்மை மாமை. அதனால இங்கே மாமன் மைத்துனனுடைய உறவு இங்க சரஸ்வதிக்கு. அந்த உறவை வைத்து இங்கே சொல்றான். சரஸ்வதி தேவியினுடைய உத்தமியின் சகோதரனே முருகோனே, ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே. ஞான சம்பந்த பெருமானாக பல திருப்பதிகங்களை, தேவார திருப்பதிகங்களை அருளி செய்த இளம் பூரணனே. இளமையிலே பூரணத்தன்மை வாய்ந்த இளம் பூரணர். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கார். இளம்பூரணார் உரை யார் படிச்சீங்களோ அது உங்களுக்கு தெரியும். 6 திருப்பதியில் வளர் பெருமாளை, 6 படை வீட்டு திருத்தலங்களில் வளர்கின்ற பெருமாளை, திருப்பரங்குன்றூர், திருச்செந்தூர், திருவாரூர், திரையரகம், குன்றுதோர் ஆடல், பழமுதிர் சோலை என்பன இந்த தலங்கள். திருமுருகாற்றுப்படையிலேயே முருகவேலினுடைய 6 படை வீடுகள் ஆற்றுப்படை என்று சொல்லப்பட்டது. அது மருவி 6 படை அறுபடை என்று நின்றது. அப்ப இங்க முருகப்பெருமானிடத்துல கேட்கிறார், முருகா, இந்த பிறவி ஈனம் இந்த பிறவி, இந்த பிறவியிலே என்னை அணுகாதபடி செய்து நான் உனக்கு அடிமையாகக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு தந்தருள வேண்டும். அது மட்டுமல்ல, மெய்ஞான அருளை புரிந்து அடியனுடைய வினை முழுவதையும் தீர்க்க வேண்டும். நீ வெக்கத்தை விட்டு வள்ளி இடத்துல சென்று அவளை ஆட்கொண்ட அதுபோல உன்னுடைய வெக்கத்தை நீக்கி எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அடியார்கள் செய்த தானத்தினாலும் தவத்தினாலும் மேன்மையான பகுதியை பெற்று அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அற்புத பொருளே சரஸ்வதி தேவியான உத்தமியின் சகோதரனே முருகனே, திருஞான சம்பந்தராக பல தேவார பதிகங்களை அருள் செய்த இளம் பூரணனே, ஆறு படை விட்டு திருத்தலங்களிலும் வளர்கின்ற பெருமாளே என்று பாடுறார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். பக்க எண் 34, முட்டுப்பட்டு. தத்த தத்த தனதான தத்த தத்த தனதான தத்த தத்த தனதான தத்த தத்த தனதான. முட்டு பட்டு கதிதோறும் முட்ட சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேலை சற்று பற்ற கருதாதோ. முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேலை சற்று பற்று கருதாதோ. வட்ட புட்பதலம் மீது வைக்கத்தக்க திருபாதா கட்டதற்றதருள்வோனே கச்சி சொக்கு பெருமாளு. வட்ட புட்பதல மீது வைக்கத்தக்க திருபாதா கட்டதற்றதருள்வோனே கச்சி சொக்கு
சொக்க பெருமாளே, கச்சி சொக்க பெருமாளே, கச்சி சொக்க பெருமாளே. முருகாசரன். முருகாசரணம். வரிசையாக 6 படை வீடுகள், குன்றுதோர் ஆடல், அதனைத் தொடர்ந்து 6 திருப்பதி, பஞ்சபூத தலங்களுக்கு அடுத்து வரார். பஞ்சபூத தலங்கள் அதிலே மண் தலமாக விளங்குவது திருவாரூரும் காஞ்சிபுரமும். காஞ்சிபுரத்திலே ஏகம்ப பெருமாளாக ஏலவாறு குழலியால் பிடிக்கப்பட்ட பெருமான் சிவபெருமான் ஏகாம்பரநாதர். கம்பை நதிக்கரையிலே தவம் செய்வதற்காக காமாட்சியாகப்பட்டவள் சிவபெருமானுடைய ஈரநாளை நெல் கொண்டு 32 அரங்களை செய்து அறம் வளர்த்த நாயகியாக இருக்கக்கூடிய அம்பிகை தவம் செய்தால் அப்படி கம்பை ஆத்திலே வெள்ளமானது வர சிவபெருமான் அடித்து போவாரு என்று எண்ணி தன்னுடைய வளைத்தெலும்பும் முளைத்தெலும்பும் பட சிவபெருமானை அணைத்திருந்த நாயகர்னு பேர். இப்ப மூலஸ்தான மூர்த்தியை பார்க்கும் பொழுது அம்பாள் சுவாமி அணைச்சபடி இருப்பார். அது மண்ணால பிடிக்கப்பட்ட மூர்த்தி, அபிஷேகம் கிடையாது, புணுகு சாத்துவாங்க. அற்புதமான திருத்தலம், சிறப்பான திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமி கண்ணொளி பெற்ற திருத்தலம், பட்டினத்தார் கொலை பொறுக்க வேண்டிய திருத்தலம். இங்கே மாதவ சிவஞான சுவாமிகளால் தலபுராணம் வடமொழியிலிருந்து ஏற்றப்பட்ட திருத்தலம். இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் உண்டு. காஞ்சிபுரம் முழுவதுக்குமே நகரீசு காஞ்சி, கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரம் என்ற அப்பர் சுவாமிகளால் போற்றப்பட்ட அற்புத பகுதி காஞ்சிபுரம். அங்கேதான் கச்சி மேற்றளி திருமார்பேர் மகாவிஷ்ணு சக்கரம் பெற்றதெல்லாம். இன்னும் பழமையான கோயில்கள் எல்லாம் இருக்கு. ஓனகாந்தன் தலை ஒய்யமாறு ஒன்றருளி செய்ய ஓனகாந்தன் தலைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டி பொன் பெற்ற தலம். கட்சி அநேக தங்காவதம்னு இங்க இருக்கு. வடநாட்டுல ஒரு அநேக தங்காவதம், தமிழ்நாட்டுல ஒரு அநேக தங்கா. மகாவிஷ்ணு கச்சமாக வடிவெடுத்து வழிபாடு செய்ததன் கச்சபேஸ்வரர். தேவி ஆதிபறை காமாட்சி எழுந்தருளிய திரு காமகோட்டம். சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி என்று பல்வேறு சிறப்பு பொருந்திய தலம். சீன தல குறிப்பு எழுதக்கூடிய ஒரு பேரு யுவான் சுவாங், அவரால் குறிப்பிக்கப்பட்ட பழமையான பதி இந்த காஞ்சிபுரம். அற்புதமான திருத்தலம். இங்க எழுந்தருளி சுவாமி பல பாடல்கள் பாடுறார். காமகோட்டத்துக்கு தனியா அம்பிகை மேல பல பாடல்கள். ஏகம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மேல நிறைய பாடல்கள். காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல்னு பல இடங்கள்ல நம்மளுக்கு வாழ்த்தெல்லாம் அந்த வாழ்த்து பாடல். அந்த காஞ்சி மாவடியில வைக்கக்கூடிய முருகவேலை பொறுத்து பல பாடல். அங்கே இன்னும் பெருமை மிக்க பகுதியாக குமரகோட்டத்திலே கந்தவேல் மூலமாக கந்தபுராணம் கிடைக்கும். மகா ஸ்கந்த வடமொழி ஸ்கந்தம் லட்சம் சுலோகங்களில் 100 சுலோகங்களை தமிழில் பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். 10,345 பாடல் கந்தபுராணம். கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்துல இல்லை. வடமொழி ஸ்கந்தம், அந்த வடமொழி ஸ்கந்த புராணத்துல சங்கர சங்கீதையில பல தலங்களுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்தாளப்பட்டிருக்கு. பல கஷேத்திரங்களினுடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் அங்கு இடம்பெற்றிருக்கு. லட்சம் சுலோகம் கந்தபுராணம். தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கஷேத்திரத்தினுடைய மேன்மையும் அங்க வடமொழி ஸ்கந்தத்துல இருக்கும். அதுல இருந்து நம்முடைய வித்வான்கள், நம்முடைய அருளாள பெருமக்கள் தழுவி பாடியிருப்பார். அதுதான் இத்தனை ஊருக்கும் தலைவரானம். ஆரூர் புராணம், ஆலாசியம் ஆன்மீகம், மற்றும் அருணாச்சல புராணம், கோயில் புராணம், காஞ்சி புராணம், காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம், கட்சி ஏகம்பர புராணம், இப்படி எல்லாம் பல புராணங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த மகாஸ்கந்தம். அந்த மகாஸ்கந்தத்தில இருந்து சில பாடல்களை தொகுத்து நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணமாக தமிழில் அற்புதமாக பாடினார். திகடச்சக்கர செம்முகம் ஐந்துலான்னு முருகவேல் அடியெடுத்து கொடுத்து, பின்னர் அதிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு வீரசோழியம் என்ற புத்தமித்திரனார் செய்யப்பட்ட இலக்கண நூலிலே திகடச்சக்கரம் என்ற வார்த்தை உணர்வதற்கு விதியெல்லாம் இருக்கிறது என்று ஆண்டவனால் எடுத்து காட்டப்பட்ட அற்புத பதி அந்த காஞ்சிபுரம் குமரகோட்டம். அங்கே எழுந்தளிக்கக்கூடிய முருகவேல் மீது இந்த பாடலை அருளி செய்கிறார். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பலனாலும். முட்டுப்பட்டுனா சங்கடப்பட்டு, கதினா பிறப்பு, என்னென்ன பிறப்பு, தேவ மனித நரக விலங்கு என்ற 4 வகை கதியடைந்து முற்ற சுற்றி பல நாளும் முழுவதுமாக அலைந்து திரிந்து
பல பிறவிகளை எடுக்கின்றேன், தடுமாற்றமடைந்து சுழல்கின்றேன். என்னை சிறிதாவது நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ நினைக்காம இருக்கிறியே, இது நல்லதா? தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்றுப்பற்று கருதாத. நீ என்னை கருதுப்பா, என்னைய கவனி அப்படின்னு முருகப்பெருமானத்தை கேட்கிறார். வட்ட குப்ப தலைமீதே வைக்கத்தக்க திருவாதா கட்டத்தற்று அருள்வோனே கட்சி சொக்க பெருமானே. வட்டமாகிய எனது இதய கமல பீடத்தின் மேலே வைத்து பூஜிக்கத்தக்க திருவடிகளை உடையவனே, வைக்கத்தக்க திருவா கட்டத்தற்று அருள்வோனே. துன்பங்கள் வரக்கூடிய சமயத்திலே வந்து அருள் புரியக்கூடிய அற்புத பொருளே, காஞ்சி மாநகரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகிய பெருமாளே, அழகுற விற்றிருக்கும் கவின்மிகு பெருமாளேன்னு வர்றார். சங்கடங்கள் ஏற்பட்டு தேவ மனித நரக விலங்கென்ற பிறவிகள் பிறந்து முழுவதுமாக அலைந்து திரிந்து தடுமாற்றம் அடைந்து சுழன்று திரிகின்றேன். என்னை நீ சிறிதாவது கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ நினைக்காமல் இருப்பது முறையல்ல. நான் உன்னை வழிபட விரும்புகின்றேன். எப்படி வட்டமான எனது இதய கமலத்தின் பீடத்திலே வைத்து உன்னுடைய 2 பூசிக்கத்தக்க திருவடிகளை நான் தொழுகின்றேன். துன்பம் வரக்கூடிய சமயங்களில் எல்லாம் வந்து என்னை காத்து அருள் புரிவாய், காஞ்சி மாநகரில் எழுந்திருக்கக்கூடிய அழகிய பெருமாளே என்று பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த கக்கையின் 35 அமுதமூறு சொல். தனன தானன 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 தனன தானன 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 தனன தான தானன தானன தனதான அமுதமூறு சொலாகிய ரோகையர் பொருளுலாரைய நாயணைய நறுகுவீடிதுதானதில் வாருமே நுரை கூறும் அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுலாரைய நாணய நறுகுவீடிதுதானதில் வாருமென் நுரை கூறும் அசடு மாதர் அது சொல்கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் வாயிபடாமல் கெடாமல் நின்னருள்தாராய். அசடு மாதர் குவாது சொல்கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் வாயிபடாமல் கெடாமல் நின்னருள்தாராய். குமரிகாலி வராகி மகேசுரி கபுரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணி ஆமலி மகமாயி குரலு ரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரி அபிராமி சமரநீலி புராரித நாயகி மலைகுமாரி கபாலின நாரணி சலில மாரி சிவாய மனோகரி பரயோகி சபுரி வீரி முனீர் விடபோஷனி திகிரமேவுகையாலி ஜயாலுரு சகல வேதமுமாயினதாயுமை அருள்பாலா திமிதமாடு சுராரிணி சாசரர் முடிகடோருகடாவியுடையொரு சிலபசாசு குணாலினி நாமுன விடும் வேலா திருவுலா சுனரேசரநாமலை முகிலுலாவி மனநவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே திருவுலாவு சொனேசரணாமலை முகிலுலாவி மானனவோ நிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமி திருவண்ணாமலையில பாடுறார். யார் மீது பாடுறார் தெரியுமா? கோபுரத்திலிருந்து குதிக்கும் பொழுது தன் உயிரை காத்து அருளிய கோபுரத்து இளையனார் மீது இந்த பாடலை அருளி செய்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கோபுரத்து இளையனார் மேல நம்முடைய வண்ணச்சரவர் 1000 பாட்டு பாடியிருக்கார். திருவிளக்கு 1000 அந்த கோபுரத்து இளையனார் மேல அருளி செய்யப்பட்டது. பாடலுக்கான விளக்கம். அமுதமூறு சொல்ல அழகியதோ
அமுதம் ஊறி வருவது போன்று இனிக்கக்கூடிய சொற்களை கொண்ட ஆகிய தோகையர். தோகையர் என்றால் மயிலை போன்ற சாயலில் இருக்கக்கூடிய பெண்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பொருள் உளாரை எல்லாம் என் ஆணை உன்னாணை என்று பொருள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் செல்வர், இவர் என் மேல் ஆணை உன்மேல் ஆணை, என் அருகு வீடு இதுதான் அதில் வாரும் என, இது என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, சமீபத்தில் தான், அருகுனா அருகுல பக்கத்துல தான் இருக்கிறது, அங்கே வாருங்கள் அதில் வாரும் என்று அவர்கள் எல்லாம் பேசுவார்கள். உரை கூறும் அசடு மாதர்கள் குவாது சொல் கேடிகள். அவர்கள் எப்படி குதர்க்கம் பேசக்கூடிய கேடிகள், கேடே உருவமாக உடையவர்கள், கெட்ட எண்ணங்களை உடையவர்கள், மூட விலைமாதர்கள். அசடு அப்படின்றார். இப்படி வாயில இனிக்கக்கூடிய அமுதம் போன்ற சொற்களை பேசி மயில் போன்ற சாயலுடைய பெண்கள், யார்கிட்டெல்லாம் நிறைய பொருள் இருக்கோ அவர் என் மேலதான் ஆசை வச்சிருக்கார், நான் அவர் மேலதான் ஆசை வச்சிருக்கேன், இது ஆணை உன்மேல் ஆணை என் மேல் ஆணை என்று சொல்லி என் வீட்டுக்கு வாங்க, என் வீடு இந்த பக்கம்தான் இருக்கு, என் வீடு இங்க அருகில தான் இருக்குன்னு எல்லாம் பேசக்கூடிய விலைமாதர்கள். அவர்கள் மூடர்கள், குதர்க்கமாக பேசுவார்கள், கேடு தரக்கூடியவர்கள், தெருவின் மீது குலாவி உலாவிகள். தெருவின் மீதே அவர்கள் ஈஸியாக உலாவார்கள். சாதாரணமாக திரிந்து வரக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் கவர்வார்கள். அவர் மாயை படாமல் கெடாது நின்று அருள் தாராய். அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்து அருளுக. உலைமாதரை பத்தி சொன்னார். அவர்கள் பொருள் வைத்திருக்கவர் மேல ஆசை கொண்டு அவர்களை சொந்தம் கொண்டாட விரும்பி வீட்டிற்கு அழைப்பார்கள். அத்தகைய கொடிய எண்ணம் உடைய, கேடு எண்ணம் உடைய, குதர்க்கம் பேசக்கூடிய நபர்களோடு அவர்கள் தெருவில் உலாவிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய மாயையிலே நான் சிக்கி கெடாமல் இருக்க உன்னுடைய திருவருளை தந்து நீ அருள வேண்டும். குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, குமரியாக, காளியாக, வராகியாக, மகேஸ்வரியாக, கௌரியாக பல பெயர்களை இங்கே அம்பிகைக்கு சொல்றார். எல்லாவற்றையும் உடையவள் இந்த தேவி. நிராபரி என்று சொல்றார். சுராரி, சுரர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு நிராபரியாக இருக்கிறார். கண்ணுக்கு அமுதம் போன்ற கண் போன்று தேவர்களுக்கெல்லாம் இந்த தாய் இருக்கிறார். கொடிய சூடியாக இருக்கிறார். உக்கிரமான தன்மையுடைய சூலத்தை கையில் ஏந்தினார். சூழி என்றால் திரிசூலத்தை கையிலே ஏந்தியவர். சுடராணி என்றால் ஒளி மயமான வடிவத்தை உடையவர். யாமளி என்றால் இங்கே ஷியாமலா என்று படிக்கும். யாமலை, ஷியாமலை, பச்சை நிறத்தை உடையவள். மதுரை மீனாட்சிக்கு ஒரு பெயர். மகமாயி, எல்லாவற்றிற்கும் மேலான பொருள். குரலுருவம் முரரி, அதாவது இங்கே முரல் என்பது வாமனத்தை குறிக்கும். அந்த வாமனம் உருவம் கொண்ட திருமாலுக்கு சகோதரியாக விளங்கக்கூடிய, இந்த லோகம் முழுவதையும் காக்கக்கூடியவர். உதாரி, பராபரி, தயாள குணம் உடையவர். பராபரி என்றால் இந்த உலகை காப்பதற்காக அவர் முதன்மை பூண்டவளாக இருக்கிறார். ஏன்னா தேவி தான் இந்த உலகத்தை படைத்து காக்கிறார். அது சிவபெருமானுக்கு மூத்தவள் என்று இங்கே யார் சொன்ன, கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று அபிராமி பட்டர் தேவியினுடைய மேன்மையை எடுத்து கூறுவார். குருபராரி, குருவாகிய சிவனுக்கு விகாரியாக இருக்கிறார். நமோகரியாக இருக்கிறார். அபிராமியாக இருக்கிறார். கண் போன்றவளாகவும் வணங்கப்படக்கூடிய தன்மை உடையவளாகவும் நாமம் பெற்ற அழகுள்ளவளாகவும். அபிராமினா அழகுள்ளவன் பொருள். சமரநீலி புராரி தன் நாயகி மலைகுமாரி கபாலி நல் நாரணி. சமரன்னா போர் செய்தல்னு பொருள். நீலினா இங்க துர்க்கையை குறிக்கும். போர் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற துர்க்கை. புராரி என்பது இங்கே திரிபுரத்தை எரித்த சிவபெருமானின் நாயகி, பத்தினி என்று குறிப்பிடுகின்றார். இமயவன் மகளாகவும், அதான் மலைகுமாரி, பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்ததனால் அந்த பேரு தேவிக்கு. கபாலி என்றால் கபாலம் ஏந்திய தேவி. நாரணி என்றால் நல்ல குணங்களை வாய்ந்த நாராயணி. அடுத்தடியில சொல்றார் சலில மாறி சிவயோக மனோகரி பரயோகி. சலிலன்னா சலீல் என்பது நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. சளி. மாறினா மழையை
மழையை தரக்கூடிய மேகத்தை குறிக்கின்றது. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் நீர் போன்ற நல்ல மழையை பொழிய மேகம் போன்றவளுமாக இருக்கிறார். சிவாய என்ற வார்த்தை வந்ததுனால இங்க என்ன பொருள்? சிவ சம்பந்தப்பட்டதுன்னு பொருள். மனோகரன்றா விருப்பமுடையவன், மனோகரி என்றால் விருப்பத்தக்கவன், பரயோகி, பறை என்றால் பரம்னு பொருள், மேலான, எல்லாவற்றிற்கும் மேலான பராசக்தியாக விளங்கக்கூடிய நாயகி, கௌரி, வலிமையாக உள்ளவள்னு பேரு, வீரி, வீரமுக்க பெண்ணுன்னு பேரு, முனீர் விட போஜனி, இதுனா பார்க்கடலிலே எழுந்த, விடன்னா ஆழகால விஷம், அந்த விஷத்தை உண்டவள். சிவபெருமான் விஷத்தை உண்டான்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றார்? ஆழகாலத்துல போஜனம்னா எடுத்துக்கொள்றவ. ஆக அந்த முன்னால பார்க்கடலில தோன்றிய விடத்தினை ஏற்றுக்கொன்றவள். திகிரி மேவு கையளி செயல் அப்படின்றார். சக்கரமே, திகிரினா சக்கரம், அந்த சக்கரமேந்திய திருக்கரத்தை உடைய லட்சுமி தேவியை குறிக்கின்றது. ஒரு சகல வேதமும் ஆயின தாயுமை அருள்வாள். ஒப்பற்ற சகல வேதமுமாய் ஆயின என்றால் நிறைந்து இருக்கின்ற, தாய் என்றால் தாயாகிய உமாதேவி. யாருக்கு தாய்? உமை அருளிய பாலா, முருகவேலுக்கு பாலனாக இருக்கக்கூடிய தேவி. திமிதம் ஆடும் சுராரி நிசாசரர் பேரொளி செய்து போர்க்களத்திலே வந்த பகை அசுரர்களுடைய முடிகள் தோறும் அவர்கள் தலை முழுவதும் ஆயுதம் மூலமாக அழித்து ஒழித்த, ஏய் ஒரு சில பசாசு குணாளி நினம் உணவிடு வேளா, அங்கே பேய்கள் எல்லாம் கூடி ஆரவாரத்தோடு கூத்தாடி மாமிசத்தில எல்லாம் உண்ணும்படி வேலை செலுத்தியவன். முன்பே சொல்லியிருக்கோம். இதுக்கு இந்த திருப்புகளுக்கு எல்லாம் உங்களுக்கு தெளிவான விளக்கம். போர்க்கள சூழல் எப்படி இருக்கும்னா, கலிங்கத்து பரணியில பேய் பாடியதுன்னு ஒரு பகுதி. அங்க ராஜா, கலிங்க ராஜா அத்துணை பேரையும் வீழ்த்திய போது ஓமையெல்லாம் அவ்வளவு அற்புதமா சொல்லுவார். சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தின்னு பேரு, ஜெயங்கொண்டார். இங்க திருப்பூர்ல அருணகிரிநாதர் எப்படி சொன்னாரோ அதே போல அவர் அங்க எடுத்து சொல்லியிருப்பார். யானைகள் எல்லாம் மிதக்குது ரத்த வெள்ளத்துல, அங்கே பேய்கள் எல்லாம் கூத்தாடுது, அந்த ரத்தத்துல கூழ் காய்ச்சுது, கழுகுகளும் ஆந்தைகளும் கோட்டான்களும் கூகைகளும் கொக்கரிக்கின்றது. இப்படி கொடிய காட்சி அந்த போர்க்கள காட்சி. அதனுடைய எச்சம் நம்ம பல இடங்கள்ல அருணகிரிநாத சுவாமியுடைய திருப்புகள்ல பார்க்கலாம். அடுத்து திருவிழாவும் சோனாச்சலம்னு பேர். அண்ணாமலைக்கு பல பேர் உண்டு. அது இப்ப கூட பிரச்சனை பண்றாங்க. அந்த பஸ்ல அருணாச்சலம்னு எழுதியிருந்தாங்க. அந்த தலத்தினுடைய பெயரு அண்ணாமலை, அருணாச்சலம், சோனாச்சலம்லாம் வழங்குது. சோனாச்சலம்னு நூலே பாடியிருக்காரு. சிவசைலனே சோனாச்சலனேன்னு கற்பனை களஞ்சிய சிவபிரகாச சுவாமிகள் சோனசைல மாலைன்னு ஒரு நூல் பாடியிருக்காரு. அப்படி திருவுலாவும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த சோனாச்சலம், அந்த தலத்தில் எழுந்தள்ளிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அவர் வாழக்கூடிய திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை பகுதியிலே முகில் உலாவும் மேகம், முகிலுக்கு முகில்னா மேகம்னு பேரு, மேகங்கள் எல்லாம் உழவுதான், உலா வருதான். எங்க? விமானத்துல. எத்தனை? 9 நிலைகளை கடந்து நிற்கின்றது அந்த விமானம். திரு அருணையில் இருக்கக்கூடிய கோபுரம், அந்த கோபுரத்தின் மீது, சிகர மீது உலாவிய பெருமாளே என்ற அந்த கோபுரத்தின் உச்சியிலே விளக்கமுற்று உலாவியன்னா உலா வரக்கூடிய பெருமாளாக இந்த கோபுரத்து இளையனார் இருக்கிறார் என்று சொல்றார். முகில் உலாவும் விமான மேல் எழுந்தள்ளிருக்கக்கூடிய சுவாமி தான் இந்த அருணகிரிநாதருடைய இன்னுயிரை காப்பாற்றிய பெருமான், முருகப்பெருமான். அவர் கோபுரத்து இளையனார் என்று பார்க்கின்றோம். அந்த கோபுரத்து இளையனார் இடத்திலே சென்று அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகின்றார், இந்த மாதர்கள் தரக்கூடிய மாயை என் மீது தாக்காமல் நான் கெடாமல் இருக்க உன்னுடைய திருவருளை தர வேண்டும். அவர்கள் மாயை படாமல் கெடாது உன்னினது அருள் தாராய், நான் கெட்டு போகாமல் இருக்க உன்னுடைய திருவருளை நீ தந்து அருள வேண்டும் சொல்லி காளி மாதாவினுடைய புதல்வனாக இந்த முருகவேல் இருக்கின்றான். காளியினுடைய பராசக்தியினுடைய மேன்மையை எடுத்து சொல்லக்கூடிய விதமாக குமாரி காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, அவள் தேவர்களுக்கெல்லாம் கண்ணாக விளங்கக்கூடியவள், சூலத்தை உடையவள், ஒளி ஒத்தவள், சியாமலை, பச்சை நிறமுடையவள், மகமாகி வாமன உருவம் கொண்ட மாலின் சகோதரி, இந்த உலகத்தை எல்லாம் காப்பவள், தயால குணமுடையவள், எல்லாவற்றிற்கும் முதன்மையானவள், சிவபெருமானுக்கு கண் போன்றவன், வணங்கப்படக்கூடிய அழகுடவள், போர் செய்யக்கூடிய துர்க்கை, திரிபுரம் எரித்த சிவபெருமானின் பத்தினி, இமய ராஜாவின் புதல்வி, கபாலம் ஏந்தியவள், நல்ல குணமுடைய நாராயணி,
அவள் மேகம் போன்று அன்பர்களுக்கு அருள் செய்யக்கூடியவள், சிவ சம்பந்தப்பட்டு இருப்பவள், விரும்பத்தக்கவள், பராசக்தி, யோகி, வலிமை உடையவள், வீரம் உள்ளவள், பார்க்கடலிலே எழுந்த ஆழகால விஷத்தை உண்டவள், சக்கரமேந்திய திருக்கரத்தை உடைய இலக்குமியும் அந்த ஒப்பற்ற எல்லா வேதமாக சொல்லப்படக்கூடிய பொருள்களிலே உள்ள தேவி இந்த முருகவேலை ஈன்றருளினார். அந்த ஈன்றருளிய பாலகன் இந்த முருகவேல். அந்த முருகவேல் போர்க்களத்திலே சென்று போரிட்டு எதிரிலே இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் மாய அவர்களுடைய தலைகளை எல்லாம் தன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு செலுத்தி வீழ்த்துகின்றார். அங்கே பேய்கள் எல்லாம் கூடி கூத்தாடி ஆரவாரம் செய்து மாமிசங்களை எல்லாம் உண்கின்றது. இத்தகைய நிலையை அடைய செய்த வெற்றிக்குரிய பெருமகனான் எங்க இருக்கிறான் என்றால், லட்சுமி கடாட்சம் நிறைந்த சோனேச்சரம் என்றும் சோனாச்சலம் என்றும் அழைக்கப்படக்கூடிய அருணாச்சலேஸ்வரரது திருவண்ணாமலையிலே மேகங்கள் எல்லாம் உலவக்கூடிய கோபுரத்தின் 9 நிலைகளை கடந்து உச்சியில இருக்கிறார். கோபுரத்தினுடைய 9 நிலைகளை எல்லாம் கடந்து உச்சியிலே உலக்கமுற்று இருக்கக்கூடிய பெருமாளே என்று பாடுறார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம் 36 இரவு பகல் பல காலம். தன 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 தான தன 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 தான தன 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 தான தன 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 தான. இரவு பகல் பல கால் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே. இரவு பகல் பல காலும் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே. பர கருணை பெருவாழ்வே பர சிவத துவஞான அரணருள் சர்புதல்வோனே அருணகிரி பெருமாளே. பர கருணை பெருவாழ்வே பர சிவத துவஞான அரணருள் சர்புதல்வோனே அருணகிரி பெருமாளே. முருகாசரணம். சரணம். இந்த திருப்பாடல் திரு அருணையில் எழுந்திருக்கக்கூடிய முருகவேல் மீது அருளி செய்கின்றார். அது எந்த முருகன் என்று அவர் குறிப்பிட்டு இங்கே பாடல்ல நம்மளால காண முடியல. இருப்பினும் அந்த தளத்திலே சுவாமி அருளி செய்ததாக இருக்கிறது. ஏன்னா பல முருகாலயங்கள் அங்கு இருக்கிறது. ஏதோ ஒரு பெருமான் மீது இவர் இந்த பாடலை அருளி செய்கின்றார். இதை தொகுத்தவங்கெல்லாம் இந்த இறுதியில அருணகிரி என்று வந்ததனால அந்த தளத்திற்குரிய பாடலாக இதனை ஆக்கி நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இரவிலும் பகலிலும் இரவு பகல் இயலிசை முத்தமிழ் கூறி, இரவு பொழுதிலும் பகல் பொழுதிலும் பலமுறை இயல் இசை நாடகம், இயல் இசை முத்தமிழ் கூறி என்ற இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழினாலே உன்னை புகழ்ந்து பாடி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயி. நிலையான பொருள் எதுவோ அது எனக்கு தெளிவாக விளங்க வேண்டும். அதற்கு உன்னுடைய திருவருளை நீ தந்தருள வேண்டும். பகர் அருணை பெருவாழ்வே. எல்லாவற்றிற்கும் மேலாக கருணையோடு விளங்கக்கூடியது பரகருணை. பரனா மேலான, கருணையை தரக்கூடிய பெருவாழ்வாக விளங்கக்கூடியவன் யாருன்னா இந்த முருகவேல். அவன் பர சிவ தத்துவத்தின் ஞான அரணாக இருக்கின்றான். உயர்ந்த சிவமயமான உண்மையான ஞான பொருளாக விளங்கக்கூடியவன் அரண் அருளால் வந்த சற்புதல்வன் என்று கேட்பான். அந்த அரண் அருளால வந்த சிவபெருமான் அருளிய நல்ல குணங்கள், சற்குணங்கள் என்றால் நல்ல குணங்களை உடையவன். அப்படி சற்குணங்களையும் சகல ஒருங்கே பெற்ற புதல்வனாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த முருகப்பெருமான் அருணகிரியிலே எழுந்தெழுக்கிறார். அருணகிரி என்ற திருவண்ணாமலையினுடைய ஒரு திருப்பெயர்களே ஒன்று. அதான் அருணகிரியில வாழ்ந்த தலைவன் என்பதனால அவருக்கு அருணகிரி நாதர்னு பேர். அருணகிரி என்பது அருணா என்றால் யாராலும் அண்ண முடியாத பகுதி. கிரி என்பது மலையை குறிக்கும். கிரி என்றால் மலை. இந்த அருணகிரி என்பது திருவண்ணாமலையில விற்றிருக்கக்கூடிய
பெருமாளே என்று இவருக்கு வழங்கி வருகிறது. இது என்ன சிறப்புனா, அந்த ஊருக்கு பேரு திருவண்ணாமலை, மலைக்கு பேரு அண்ணாமலை, சாமிக்கும் பேரு அண்ணாமலை. இப்படி பொருத்தமாக இருக்கக்கூடியது இந்த தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இரவாகவும் பகலாகவும் பலமுறை ஏழிசை நாடகம் என்ற முத்தமிழினால் உன்னை நான் போற்றி துதித்து பாடுகின்றேன். உலகத்துல எதுதான் நிலையான பொருள், அது என்ன என்பது எனக்கு நீ தெளிவாக காட்ட உன்னுடைய திருவருளை புரிய வேண்டும். மேலான கருணையை தரக்கூடிய பொருளே, பரகருணை பெருவாழ்வேன்ற கருணையை தரக்கூடிய பெருவாழ்வாக விளங்கக்கூடிய சுவாமி, உயர்ந்த சிவஞான உண்மையான ஞான பொருளை தந்த சிவபெருமான அருளிய நல்ல குணங்களை உடைய பிள்ளை திருவண்ணாமலையில் எழுந்தல் இருக்கக்கூடிய பெருமாளே என்று பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் இருவர் மயலும். தனன தனனா தனன தனனா தனன தனனா தனதான தனன தனனா தனன தனனா தனன தனனா தனதான இருவர் மயலோ அமளி விதமோ எனென செயலோ அணுகாத இருடி அயன்மா லமரடியா ரிசையும் மொழிதான் இவை கேலா தொருவ நடியே நலரும் மொழிதா நுருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பததூல் புவனகிரிதா நுனது கிருபாகரமேதோ பரம குருவாய் அணுவீலசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேலா அறியும் நயனோடபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே உனது கிருபாகரமேதோ அருணகிரி வாழ் பெருமாளே பழைய வடிவாகிய வேலா அருணகிரி வாழ் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் உடம்பிலே தொழு நோய் இருந்தது. அதுக்கு என்ன சார் பிரமாணம், அதுக்கு என்ன சார் ஆதாரம்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பாடல்ல சுவாமி பதில் சொல்றார். இருவர் மயலே அமளி விதமே என்னென்ன செயலே அணுகாத இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாது. வள்ளி தேவயானையாகிய 2 தேவிகள் மீது நீ கொண்ட ஆசை, அல்லது திருக்கோயிலே விதவிதமாக நடக்கும் ஆரவாரங்களா, வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளே எனக்கு தெரியாது. உன்னை அணுக முடியாத முனிவர், பிரம்மர், தேவர், மால் அடியார்கள் வேறு எத்தனை பேரும் முறையிட்டு உன்னிடத்திலே வேண்டும் பொழுது அந்த ஒளிகள் எல்லாம் உன் செவியில் விழாதா? நான் அடியேன் அலறு மொழிகள் தான். நான் இங்கே தனியாக நின்று அலறுகின்றேனே, இது உனக்கு கேட்கவில்லையா? ஒருவர் பரிவாய் உன்னிடத்துல வந்து தெரிவிப்பார்களே மொழிவாரோன்னு. அப்படி என்னுடைய குறைகளை அன்போடு உன்னிடத்துல வந்து யார் தெரிவிப்பா? உனது பததூள் புவனகிரி தான். உன்னுடைய பாதத்தில இருந்து வரக்கூடிய அந்த திருவருள் ஒளியானது இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா மலைகளுக்கும் சமமாக. உனது கிருபாகரம், உன்னுடைய கருணை மீது அது ஏதோ என்று எனக்கு தெரியவில்லை, நான் அதை அறியவில்லை. பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் மேலான குருமூர்த்தியே, அணுவிலும் அசைவு ஏற்படுத்தியவனாய். அணு என்பதே நுண்ணிய நிலை. திருவாசூர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. சிவபெருமான் நுண்ணிய நிலையில இருப்பான், நுணுகாது நுண்ணியன். அதுபோல அணுவிலும் அசைவாய், அணு அளவு
இருப்பினும் அங்கே அசைவை ஏற்படுத்தக்கூடிய பொருளாக மேலான குருமூர்த்தியாக விளங்குபவன், காற்று முதலிய ஐம்பூதங்களையும் ஆயுதமாக உடையவன், பவன முதலாகிய பூதப்படையும் உடைய. பூதம் என்பது பஞ்சபூதங்களே இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. 5 பூதம் பஞ்சபூதம், அப்பு, நீர், தேஜு, வாயு, அக்னின்னு இதனை சொல்லுவார்கள். அடுத்து சகல வடிவாய் பழைய வடிவாகிய எல்லா உருவமாக இருக்கக்கூடிய சுவாமி, பழைய காலத்தில் அவன் என்ன உருவாக இருக்கிறான்? அவன் வேல் வடிவனாக இருக்கின்ற வேலவன். அரியும் அயனோடு அவயம் எனவே, அபயம்னு கேக்குறாங்க. என்ன எப்ப? மாலும் அயனும் சிவபெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்காக இருக்கும் பொழுது பயந்துட்டாங்க. இன்னும் போய்கிட்டே இருக்காரு சுவாமி, உயர்ந்த அளவுல நிற்கிறார். அவருடைய தேட முடியுமா? மகாவிஷ்ணுனா ஓலமிடுவார், மன்னிப்பு கேட்பார சிவபெருமான். திருவாசகத்துல இதெல்லாம் வருது. ஓலமிட்டு அலறுவான், ஒருத்தனை தேடி உன்னை காணா ஓலமிட்டு அலறின்னு சொல்ற. அப்படி அவங்க எல்லாம் அபயம் புகுவாங்க. அபயம் புக வேண்டும் நினைச்சு, கையில இருள் மேல் விடுவோனே, உன்னுடைய வேலாயுதத்தால் இருள் வடிவம் எடுத்த சூரன் முதலியவர்கள் மீது செலுத்தியவனே, அடிமை கொடுநோய் பொடிகள் படவே, இந்த அடியனுக்கு ஏற்பட்ட கொடுநோய் என்பது இங்கே தொழுநோயின்னு வச்சுக்கொள்ளணும். அந்த தொழுநோயை தூளாக்கி அருணகிரிவாழ் பெருமாளே, திருவண்ணாமலையில் எழுந்தளிக்கக்கூடிய பெருமாளே, அடிமையான எனது கொடுநோயை பொடிபட நீக்கி அருளியவனே, உன்னுடைய திருவருளை பெற வேண்டும். அதற்கு உண்டான வழிகளை நீ எனக்கு தந்துள்ள வேண்டும். நான் ஒருவன் மட்டும் தனியாக நின்று அலறி கொண்டிருக்கின்றேன். இந்த மொழிகளை பற்றி நீ கேட்பாயா? இல்ல யாரேனும் ஒருவர் தான் உன்னோடு வந்து இதனை எல்லாம் தெரிவிப்பார்களா என்று சொல்லுகின்றார். உன்னுடைய திருவருள் எத்தன்மையது, உனது கிருபாகரம் எத்தன்மை உடையதாக இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் பரமகுருவாய் வந்து அணுவிக்குள்ளும் அசைவை ஏற்படுத்தும் அற்புத பொருளே, எனக்கு ஏற்பட்டுள்ள நோய்களை எல்லாம் நீக்கி என்னை அடிமை கொண்ட அருணகிரிவாழ் பெருமாளே என்று போற்றி பாடுகிறார். முருகாசரணம். அம்மா மங்கள வாழ்த்து. முருகாசரணம். உல்லாಸ ನಿರಾಕುಲ ಯೋಗ ವಿದ ಸಲ್ಲಾಭ ವಿನೋದನು ನೀಯಲೆಯೋ, எல்லாம் மறையில்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், போன்முறை அரசு செய்த குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். நன்றி அண்ணா.